அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் அனுரா குமார திசாநாயக்காவுடைய கட்சி, அதாவது அனுரா திசாநாயக்கா 3 புதிய சட்டங்களையும் அமுல்படுத்துவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 புதிய சட்டங்கள் அவை மற்றும் இந்த 3 புதிய சட்டங்கள் சம்பந்தமான, அதாவது 3 புதிய சட்டங்கள் எவை என்று சொல்லி பார்க்கின்ற போது, பண மோசடி மற்றும் களவெடுக்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட சொத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல், போதைப் பொருட்கள், இது சம்பந்தமாக 3 விடயங்கள் சம்பந்தமான இறுக்கமான சட்டங்களை கொண்டு வருவதற்காக அனுரா குமார திசாநாயக்காவுடைய கட்சி ஆட்சியில் உள்ள ஆட்சியாளர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் போது இவ்வாறான அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது மிக முக்கியமான புள்ளிகள், மிக முக்கிய பெருச்சாளிகள், அரசியலின் மிக பெரிய தலைகள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த நெருக்கடி ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. உண்மையில் இந்த சட்டங்கள் கொண்டு வருகின்ற போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். உண்மையில் நாட்டு மக்கள் மத்தியில் உள்ள கருப்பாடுகள் களையப்படலாம், நாடு தேசமே சுத்தப்படுத்தப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த 3 சட்டங்கள் கொண்டு வருவதால் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், மிக நீண்ட காலமாக தமிழ் அரசியல்வாதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் சிறைகளில் வாழுகின்றார்கள். அவர்கள் 20-30 வருடங்களாக உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி சிறைக்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. மிக மோசமாக அவர்களுடைய வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சூன்யமாகத்தான் காணப்படுகின்றது. அவர்கள் உண்மையிலே ஒரு 18 வயதில் கைது செய்யப்பட்டால் அவர்கள் 50 வயசு வரையும் அவர்கள் சிறைகளில் வாடுவது உண்மையிலே ஒரு மனித குலத்துக்கு ஒரு அவமானமான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகிறது. இந்த தடை சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டங்கள், அரசியல் கைதிகள், இவை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு முக்கிய வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இன்று நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அதாவது ஸ்ரீலங்கா பொதுசன பெரமுனவினுடைய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இது ஏன் கைது செய்யப்பட்டார் என்று தொடர்ந்து நாங்கள் செய்திகளில் பார்க்கலாம். பொதுமக்கள் மத்தியில் தவறுதலான கருத்துக்கள், பிழையான கருத்துக்களை பரவி பொதுமக்களை குழப்பத்துக்கு ஏற்படுத்துதல், இனவாதங்களை தூண்டுதல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய பொதுசன பெரமுனவனுடைய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அனுராவுடைய ஆட்சிக்கு பின்னர் பல விடயங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதிரடியான பல மாற்றங்கள், பல மோசடிகள், அதாவது வாகன மோசடி, அரச சொத்துக்கள் மோசடி என்று சொல்லி பல்வேறு மோசடிகள், பல குற்றச்செயல்கள், பல குற்றங்களை செய்தவர்கள் அதை மூடி மறைத்துவிட்டு ஆட்சி அதிகாரங்களுக்குள்ளே இருந்தவர்கள் அனைவரும் தேடி வேட்டையாடப்படுகின்ற ஒரு சம்பவங்கள் தான் அண்மைய காலங்களில் அனுரா குமார திசாநாயக்காவால் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் அவர் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகவும் சிறந்தவராகவும் ஒரு உயர்ந்த தலைவராகவும் போற்றப்படுகின்றார். இலங்கையினுடைய வரலாற்றிலே இப்படியான சம்பவங்கள் முதலாக அனுரா குமார திசாநாயக்கனுடைய ஆட்சியில்தான் நடைபெறுகின்றது. இதைவிட ரணில் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற குழுக்கள் சம்பந்தமாகவும் கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனுரா குமார திசாநாயக்கனுடைய ஆட்சியாளர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த போதைப்பொருள் என்பது பல்வேறு நடவடிக்கைகளாக கொண்டு வரப்படுவதாக வெளியில் காட்டிக்கொண்டு இங்கே போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக காணப்படுகின்றது. உதாரணமாக இந்தியாவிலிருந்து போதைப் பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதே போல் அரச மருத்துவ தேவைகளுக்காக அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்படுகின்ற மருந்து பொருட்கள் அது பின்னர் அதன் ஒரு பகுதி போதைப் பொருட்களாக விற்கப்படுகின்றது. இந்த போதையினால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக வடக்கு கிழக்கு தான் முன்னணியில் இருக்கின்றது. முன்னைய ஆட்சியாளர் காலத்தில் வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் தலைவிரித்து ஆடியது. அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் கனதியாக எடுக்கப்படவில்லை என்று பல்வேறு தரப்பினரால் குற்றம் சாட்டப்பட்டு வந்திருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயங்களே. உதாரணமாக இளைஞருடைய மிகப்பெரிய தலைகள் இந்த போதைப் பொருளில் சம்பந்தப்படுகின்றன, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நெருங்க முடியாத சூழலில் தான் இந்த போதைப் பொருட்கள்
சர்வசாதாரணமாக மக்கள் மத்தியில் இந்த போதைப் பொருட்கள் பரந்து விரிந்து கிடந்தன. மாணவர்கள் மத்தியிலே கூட இந்த போதைப் பொருட்கள் மிக மோசமாக பாவிக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்ட ரீதியில் தமிழர் தாயங்கள் பிரதேசங்களில் இந்த போதைப் பொருட்கள் பரவுதல் சாதாரணமாக பரவப்பட்டிருந்தது. அது கிடைக்கக்கூடியவாறான ஒரு சூழல் முன்னே ஆட்சி காலத்தில் நிற்கிறது. இந்த விடயங்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறாது என்று சொல்லியும் இவை உடனடியாக களையப்படும் என்று சொல்லியும் நீதி அமைச்சர் கர்ஷன நீதி அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது சில தினங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு முக்கியமான விடயம், அதாவது தமிழரசு கட்சி, அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்றத்துக்கு தெரிவாக்கிய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினராகிய சாணக்கியன் அவர்கள் அரசாங்கத்தை பார்த்து முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அவர் கேட்ட கேள்விகளை நாங்கள் பார்க்கின்ற போது, நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் இலங்கை பயங்கரவாத தடை சட்டம் நீக்குதல் மற்றும் அரசியல் கட்சிகள் விடுதலை இரண்டையும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தீர்கள். அது உங்களோட கொள்கையாக இருந்தது. அதனை எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள், எப்போது நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. அந்த கொள்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஆனால் உடனடியாக இதை நிறைவேற்ற முடியாது. நாங்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து வெறும் ஒரு மாதத்துக்குள் இதனை உடனடியாக நிறைவேற்றுவது என்பது சாத்தியப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது முடியாததும் ஆகும். இது சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கனதியாகவும் எதிரிகள் தப்ப முடியாத வாரான நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் எடுக்கப் போகின்றோம். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் இப்பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும். மேற்கூறி இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சிறை கைதிகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக நீதி அமைச்சர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சிறை கைதிகள் நீண்ட காலமாக சாட்சிகள் இல்லாத சிறை கைதிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். சாதாரண அரசியல் கேசியல் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். தற்போது அதற்கான கணக்கெடுப்பு வேலைகள் நடந்துபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நீண்ட காலமாக சாட்சிகள் இல்லாமல் இருக்கின்ற சிறை கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நாங்கள் உரிய தரப்பினருடன் உரிய அதிகாரிகளுடன் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கலந்துரையாடல் அநேகமாக வெற்றி பெறும். நாங்கள் அவர்களுக்கான விடுதலையை மிக விரைவில் அதை நிகழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி அனுராகுமார திசாநாயக்காவுடைய நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நீதியமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை மேலும் கூறுகின்ற போது, மேலும் பல நடவடிக்கைகள் நாங்கள் விரைவில் மேற்கொள்ளப் போகின்றோம். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் மத்திய வங்கி பண மோசடி போன்ற பிரச்சனைகளிலும் தாங்கள் தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கின்றோம், ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த ஆதாரங்கள் கனதியாக அமையும். எதிரிகள் எப்பொழுதும் தப்ப முடியாதவாறான ஆதாரங்களை திரட்டிய பின்னர் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி வாக்குறுதிகளையும் இங்கே அளித்திருக்கின்றார். இவை தொடர்பான வழக்குகள் தாக்கப்படும் என்று சொல்லியும் அதற்கு ஆதரவாக தகவல்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியும் மிக விரைவில் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக தமக்கு அமையும் என்று சொல்லியும் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி கர்ஷன நாணயக்காரருடன் நேற்று ஒரு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்குதல் அது சம்பந்தமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அனுராகுமார திசாநாயக்கா இதற்கான நேரடியாக பதிலாளி வந்திருக்கிறார். நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்பது நாங்கள் தேவையற்ற அந்த சட்டத்தை பயன்படுத்தவில்லை. நாங்கள் மற்றவர்களை பழிவாங்குவதற்காக அந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஒரு சிலர் இனவாதத்தை கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனவாதம் எமது தேசத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும், இனங்களுக்குள்ளே மோதல்களை உருவாக்கும். எனவே இனவாத கருத்துக்கள் எவருமே கதைக்க முடியாது. இனவாத கருத்துக்கள் கதைக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
இவ்வாறான இனவாத நடவடிக்கைகள் எடுப்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் அவர் இந்த கருத்தை இறுக்கமாக கூறியிருக்கின்றார். இனிவருங்காலத்தில் இதை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லியும் அதை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்படும் என்று சொல்லியும் தமிழரசு கட்சியினருக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியினர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் உங்களுடைய சாதகமாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் அனுரகுமார திசாநாயக்காவால் இந்த பதில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழர் சிங்களவர்கள் இருவரும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தனியே முன்னிய காலங்களிலே தமிழர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு தான் இது ஒரு துன்பகரமான சட்டமாக இருந்தது. தமிழர்களினுடைய அன்றாட வாழ்வை சீர்குலைப்பதற்காக முன்னிய ஆட்சியாளர்களால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கின்றது. தற்போதைய ஆட்சி காலத்தில் தனியே தமிழர்கள் மட்டும் கைது செய்யப்படாமல் சிங்களவர்கள் கூட கைது செய்யப்படுகின்றார்கள். அதாவது தமிழர்களுக்கு அனுர திசாநாயக்காவால் வழங்கப்படுகின்ற சில நன்மை செயற்பாடுகளை வைத்து அரசியலுக்காக அதை இனவாதங்கள் பூசி செய்யப்படுகின்றார்கள். நீங்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள், தடையற்ற நினைவு கூறும் நிகழ்வுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதும் மாவீரர்களுக்கான நினைவேந்தல் அனுமதி சாதாரணமாக வழங்கப்பட்டிருந்தது. இதனை இனவாதமாக காட்டி தெற்கில் உள்ள சிங்களவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சேறு பூசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது உங்களுக்கு வடிவாக தெரியும். இன்றைய நடந்த ஒரு சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய செயலாளர், அதாவது ஸ்ரீலங்கா பொதுசன பெரமுனவனுடைய செயலாளர் ரேணுகா பெரேராண்ட என்பவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுகின்றார். இதன் பின்னணியை நாங்கள் நோக்குகின்ற போது அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நினைவேந்தல்கள் தான் பின்னணியாக காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் உள்ள இறந்தவர்களுக்கான நினைவேந்தலை மக்கள் இந்த முறை சாதாரணமாக கொண்டாடினார்கள். இராணுவ நெருக்கடிகளோ போலீஸ் நெருக்கடிகளோ இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக நினைவேந்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனை பொறுக்க முடியாத மஹிந்த கட்சியினர் இதற்கு எதிரான இனவாத கருத்துக்களை பரப்பியிருந்தார்கள். தங்களுடைய முகநூல்களில் இவற்றுக்கு எதிரான பதிவுகளை பதிவேற்றம் செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற நினைவேந்தல் காணொலிகளை தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து அது இங்கு வடக்கு கிழக்கில் நடைபெற்று வந்ததாக அவர்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இனவாத கருத்துக்களை அந்த சமூக ஊடகங்களில் வெளியிட்டதன் பின்னணியிலே மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியின் செயலாளர் ரேணுகா பெரேரா இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க செயலாக காணப்படுகின்றது. இனங்கள் மதங்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்பது தனியே முன்னே ஆட்சி காலங்களில் தமிழர்களுக்கு மட்டும்தான் தலைவிதி என்று சொல்லி தமிழர்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டதாக காணப்பட்ட போதும் இன்று அது அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா இன நல்லிணக்கம், சமாதானம், இனவாதமற்ற ஒரு பூமியாக இலங்கையை மாற்றுவதற்குத்தான் அவர் தன்னுடைய கொள்கையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானதும் இலங்கையினுடைய ஜனாதிபதியானதும் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான். ஆனால் இந்த கொள்கைகளுக்கு எதிராக தற்போதைய எதிர்க்கட்சியினர்களோ அல்லது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிரானவர்களோ பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான குழப்ப வழக்கங்கள் எந்த வகையிலும் தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது, தமது அரசில் இடம் கிடைக்காது என்று சொல்லியும் இப்படிப்பட்டவர்களை எமது அரசு கைது செய்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் அனுரகுமார திசாநாயக்கா உறுதிபட தெரிவித்திருந்தார். இதே போல தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சில தவறுதலான செயற்பாடுகள், அதாவது சில மோசடிகள் சம்பந்தமாகவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக நீதி அமைச்சரான கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதாவது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தில் பல குழுக்களை தன் பாட்டில், அதாவது தான் நினைத்தவாறு தன்னிச்சையாக பல குழுக்களை அமைத்திருந்தார். இந்த குழுக்களுக்கு பெருமளவு பணம் செலவழிக்கப்படுகிறது. அரச பணத்திலிருந்து பெருமளவு பணம் இவர்களுக்கு வீண் விரயமாகிறது.
இந்த குழுக்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை இல்லை, வரைமுறை இல்லை. எனவே பாராளுமன்றத்தின் இந்த குழுக்களால் பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது. அதாவது பெருமளவு பணம் இவர்களுக்கு வீண் விரயம் செய்யப்படுகின்றது. எனவே இந்த குழுக்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குழுக்களை நீக்குவது தொடர்பாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பூர்வாங்க அறிக்கைகளை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுரகுமார திசாநாயக்கா பரிந்துரைத்திருக்கிறார். எனவே இந்த அறிக்கை சமர்ப்பித்ததும் இந்த குழுக்கள் நிரந்தரமாக நீக்கப்படவோ அல்லது இந்த குழுக்களை மறுசீரமைப்பதோ சம்பந்தமான நடவடிக்கைகளை அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்படலாம். எனவே நாங்கள் இறுதியாக கூறுவது பயங்கரவாத தடை சட்டம், போதை வஸ்து, அரசியல் கைதிகள், இந்த 3 பிரச்சனைகளையும் அனுரகுமார திசாநாயக்கா மிக விரைவில் தீர்த்து ஒரு சிறந்த சமதர்மமான ஒரு தேசத்தை அவர் கட்டியெழுப்புவார் என்று சொல்லி நம்புவோமாக.